சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தண்ணீர் பற்றாக்குறையால் மாம்பழ விளைச்சல் பாதிப்பு. லாரிகள் மூலம் தண்ணீர் சப்ளை செய்து மாம்பழ விவசாயிகளை பாதுகாக்க விடிய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். விடிய ஆட்சியில் ஏரிகள் முறையாக தூர்வாரப்படாததால் மழைநீர் முழுமையாக சேமிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. நானும் ஒரு டெல்டாக்காரன் என வசனம் பேசினால் மட்டும் போதாது என ஸ்டாலினுக்கு கண்டனம். கஷ்டப்படும் மாம்பழ விவசாயிகளை காத்திட நடவடிக்கை எடுக்க அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். உழைக்கும் பெருமையை உலகிற்கு பறைசாற்றும் தொழிலாளர் தினமான மே தின நாளில் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். மே தினத்தை முன்னிட்டு உழைக்கும் தொழிலாளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. உழைப்பவர்களுக்கு உயர்வு தாழ்வு இல்லை, வேறுபாடும் இல்லை, உழைப்போர் அனைவரும் சமமானவர்களே என வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்ட கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. உழைக்கும் தொழிலாளர்கள் நலன் பெற அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட முத்தான திட்டங்கள். தொழிலாளர் தினத்தில் நினைவு கூர்ந்த அதிமுக பொதுச் செயலாளர். உழைப்பில்தான் உடல் உறுதி பெறும், உழைப்பு மட்டுமே நம்மை உயர்த்தும், நம்பிக்கையோடு உழைத்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே செல்வபுரத்தில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தல் திறப்பு. கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். சுட்டெரிக்கும் வெயிலில் சாலையில் வேதனையுடன் நிற்கும் பயணிகள். சென்னை நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பேருந்து நிழற்குடை அமைக்காமல் மகா பாவம் செய்யும் விடியா திமுக அரசு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் 3 பேருக்கு CBCID சம்மன். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் உறவினர்களான பெருமாள், முருகன் உள்ளிட்ட 3 சம்மன் அனுப்பிய CBCID போலீசார். ஈரோடு மக்களவை தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் CCTV கேமரா பழுதானதால் பரபரப்பு. IRTT பொறியியல் கல்லூரியில் குமாரபாளையம் தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமில் CCTV கேமரா பழுது. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போல் பறவை காய்ச்சல் எனப்படும் H5N1 பற்றிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த விடிய அரசு உத்தரவு. கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களை கண்காணிக்காமல் விட்டுவிட்டு நோயாளிகளை கண்காணிக்க உத்தரவிட்டு மக்களை பீதிக்குள்ளாக்கும் பொது சுகாதாரத்துறை. மருத்துவ கழிவுகளை முறையாக அகற்றாமல் அலட்சியம் காட்டும் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. மங்குனி அமைச்சர் மாசுவால் மருத்துவக் கல்லூரி அங்கீகாரம் ரத்தாக வாய்ப்பு என சுகாதாரத்துறை வல்லுநர்கள் அச்சம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் கஞ்சா போதையில் நாற்காலியை உடைத்து இளைஞர் அராஜகம். தலைக்கேறிய போதையில் துள்ளி குதித்து அட்டகாசம் செய்ததால் அலறியடித்து ஓடிய செவிலியர்கள், நோயாளிகள். தமிழகத்தின் கஞ்சா தலைநகரமாக மாறிய சென்னை மாநகரம். கஞ்சா போதையில் குடியிருப்புகளை தாக்கியும் வாகனங்களை உடைத்தும் படுகொலைகளை நிகழ்த்தும் ரவுடிகள். கோவை மதுக்கரையில் உயரக போதைப் பொருளான மெத்தபெட்டமைன் வைத்திருந்த இளைஞர் கைது. விடியா திமுக ஆட்சியில் கோவை மாவட்டத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே மதுபானம் கடத்தலில் ஈடுபட்ட VCK தென்மண்டல துணை செயலாளர் திருமாவேந்தன் கைது. VCK நிர்வாகி வீட்டில் சட்டவிரோதமாக மதுபாட்டில் விற்பனை செய்தது அம்பலம். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மும்முனை மின்சாரத்தை தடையின்றி வழங்க கோரி விவசாயிகள் போராட்டம். விடிய அரசின் அலட்சியத்தால் அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்கள் நீரின்றி கருகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் முறையாக குடிநீர் வழங்காத குடிநீர் வடிகால் வாரியம். குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே குடிநீர் கேட்டு கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டம். 6 மாதங்களாக குடிக்க தண்ணீர் கூட வழங்காத விடியா திமுக அரசுக்கு கண்டனம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ஓராண்டாக குடிநீருக்காக படாத பாடுபடும் மக்கள். குடிநீருக்காக 3 அடி பள்ளம் தோண்டி தண்ணீர் பிடிக்கும் அவலம்.
தண்ணிக்கே அலையிட்டா இருக்கு. குடி நோண்டி தான் தண்ணி பிடிக்கிறோம். ஆட்டு மாட்டுக்கும் தண்ணி இல்லை, மனுஷனுக்கும் குடி தண்ணி இல்லை. மோட்ரு கேணி இப்படி தான் நாங்கள் அலையிறோம், தண்ணி மோட்டருக்கு அலையிறோம். செங்கோட்டை அருகே நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டம். விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் 15 நாட்களுக்கு மேலாக குடிநீரை முறையாக வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வீணாக வெளியேறும் குடிநீர். மக்கள் குடிநீருக்காக பரிதவிக்கும் நிலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பல்லாயிரம் லிட்டர் குடிநீர் வீணடிப்பு. கொளுத்தும் கோடை வெயிலில் பொதுமக்களுக்கு போதிய குடிநீர் ஏற்பாடு செய்யாமல் அலட்சியம் காட்டும் விடிய அரசு. அம்மா குடிநீர் திட்டத்தின் மூலம் மக்கள் பயனடைந்த நிலையில் விடிய அரசு முடக்கி உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. எல்லா பஸ் ஸ்டாண்ட்லையுமே அம்மாவோட குடிநீர் கிடைக்கும். இப்போ எங்கேயும் கிடையாது. அவங்க எக்ஸ்ட்ரா விலை கொடுத்து வாங்கி நம்ம குடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது தரமான தண்ணியாக என்னன்றதும் தெரியறதில்ல. பாட்டில் மட்டும்தான் இருக்குது. தண்ணி தரமாக இல்லையான்னு தெரியாது. அம்மா குடிநீர் வந்து அம்மாவோட நேரடி பார்வையில் வந்ததுனால அது நமக்கு நல்ல விதமாக கிடைச்சது. அது சுத்தமாக முடக்கி வச்சிருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் குடிநீருக்காக கண்ணீர் விடும் பெண்கள். மக்களின் அத்தியாவசிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் முதலமைச்சர் இன்ப சுற்றுலாவுக்கு சென்றிருப்பது நியாயமா என மக்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் சென்னை, திருப்பத்தூர், சேலம், வேலூர் உள்ளிட்ட 15 இடங்களில் வெயில் சதமடித்ததால் மக்கள் கடும் அவதி. அதிகபட்சமாக ஈரோட்டில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதால் மக்கள் தவிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகையில் 2வது நாளாக அதிகபட்சமாக 84 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. உதகையில் பதிவான 84 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் இயல்பை விட 41 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகம் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வளர்ந்து வரும் விஞ்ஞான யுகத்தில் மாணவர்களை மேம்படுத்தும் வகையில் சிறப்பு திட்டம். ஆண்டுதோறும் பள்ளி பாட புத்தகங்களில் புதிய பாடங்களை சேர்க்க மத்திய கல்வி அமைச்சகத்திற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் அறிவுறுத்தல். கஜானா காலியானதால் தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய கல்வி உரிமை தொகையை வழங்காத விடிய அரசு. நடப்பாண்டில் தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்கள் சேர்வதில் சிக்கல். தரம் குறைந்தும் கட்டிடங்கள் சேதமடைந்தும் காணப்படும் அரசு பள்ளிகள். தனியார் பள்ளிகளிலும் சேர முடியாமல், அரசு பள்ளியிலும் கல்வி கற்க முடியாமல் மாணவர்களை பாடாய்படுத்தும் விடிய அரசு. கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்க எதிர்ப்பு. பள்ளிகள் தொடர்ந்து செயல்படும் வகையில் கள்ளர் சீரமைப்பு துறையை பலப்படுத்த சீர்மரபினர் நல சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை பின்பற்றி கல்லூரிகளில் ராகிங் ஒழிப்பு கமிட்டி அமைக்கவில்லை என புகார். புதிதாக சேரும் மாணவர்களுக்கு கொடுமைகள் நடந்தேறிய பின்பு கண் விழிக்கும் விடிய அரசுக்கு பெற்றோர் கண்டனம். சென்னை பல்கலைக்கழகத்தில் பல மாதங்களாக நடைபெறாத சிண்டிகேட் கூட்டம். மதிப்பெண் பட்டியல் வழங்குவது தாமதமாவதால் கேள்விக்குறியாகும் மாணவர்களின் எதிர்காலம். உதகை, கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மே 7 முதல் இ-பாஸ் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை இ-பாஸ் முறையை அமல்படுத்த நீலகிரி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஆணை. மலைவாழ் ஸ்தலங்களுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளை கட்டுப்படுத்த தவறிய விடிய அரசு. அரசு நிர்வாகம் செய்ய வேண்டியதை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு செய்யக்கூடிய நிலையில் திறமையற்ற பொம்மை முதல்வர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் நீர் ஆவியாகும் ரம்மியமான காட்சி. பனிமூட்டம் போல் மேலே பறந்து சென்றதை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்துக்கு மிரட்டல் விடுத்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. கைதான பாஜக மாவட்ட தலைவர் அகோரத்தின் ஜாமீன் மனுவை மீண்டும் தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். கோடை விடுமுறையை ஒட்டி தனுஷ்கோடி கடற்கரையில் எச்சரிக்கையை மீறி ஆபத்தான முறையில் குளியல் போடும் சுற்றுலா பயணிகள். பாதுகாப்பை உறுதி செய்ய காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை.
யூர் அரசு மருத்துவமனையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் இருளில் தவித்த நோயாளிகள். டயாலிசிஸ் சிகிச்சையும் நிறுத்தப்பட்டதால் நோயாளிகளுக்கு உடல்நிலை பாதிப்பு. சென்னை ஓட்டேரியில் 3 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது. விடிய ஆட்சியில் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. விடிய ஆட்சியில் குப்பை கூளங்களாக காட்சியளிக்கும் கோயம்பேடு பேருந்து நிலையம். கழிவறை பராமரிப்பு, குடிநீர் போன்ற எந்த வசதிகளும் முறையாக இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இந்த வசதி இல்லை, இப்போ இல்லை, தண்ணி சப்ளை இல்லை, டாய்லெட் பாத்ரூம் ப்ராப்ளம், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. முன்ன மாதிரி கிடையாது. கோடையின் தாக்கத்தால் வெளி மாநிலங்களில் இருந்து கோயம்பேடு சந்தைக்கு காய்கறிகள் வரத்து குறைவு. அடுத்து வரும் நாட்களில் காய்கறி விலை பெருமளவு உயரும் அபாயம். வழக்கறிஞர்களை தொடர்ந்து மருத்துவர்களும் ஸ்டிக்கர் விவகாரத்தில் தமிழக காவல்துறைக்கு எதிர்ப்பு. ரவுடிகளை பிடிக்காமல், போதை மருந்து புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் தேவையற்ற வேலைகளில் தமிழக காவல்துறை ஈடுபாடு காட்டுவதாக குற்றச்சாட்டு. பழைய வாகனங்களை மாற்றி புது வாகனம் வாங்கினால் சாலை வரியில் சலுகை. பழைய வாகனங்களை புழக்கத்தில் இருந்து அகற்ற சலுகை வழங்கும் கர்நாடக உள்ளிட்ட மாநில அரசுகள். பாலியல் புகாரில் சிக்கிய தேவகவுடா பேரன் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியில் இருந்து இடைநீக்கம். ஆயிரக்கணக்கான பாலியல் லீலைகள் வீடியோ வெளியான நிலையில் கட்சியில் இருந்து கல்தா. வட்டி வசூலிப்பதில் நியாயமற்ற முறைகளை பின்பற்றும் தனியார் வங்கிகள். அடாவடியாக வசூலித்த வட்டி தொகையை வாடிக்கையாளர்களுக்கு திருப்பித் தர வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவு. கோவிஷீல்டு தடுப்பூசி இரத்த கட்டுகள் உள்ளிட்ட பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். லண்டன் நீதிமன்றத்தில் அஸ்ட்ராஜெனகா அதிர்ச்சி வாக்குமூலம். டெல்லி அணியை 16 ஓவர்களிலேயே எளிதாக வீழ்த்தி கொல்கத்தா அணி அசத்தல் வெற்றி. 3 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன்கள் எடுத்து புள்ளி பட்டியலில் 2வது இடத்தை தக்க வைத்தது கொல்கத்தா அணி. ஐபிஎல் போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் லக்னோ மற்றும் மும்பை அணிகள் மோதல். லக்னோவில் இரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது. அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி படத்தில் மீனா, சிம்ரன் நடிப்பதாக தகவல். அஜித்தின் ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கவுள்ள படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு.